அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நடக்காத அதிசயங்களையும் நமது வாழ்வில் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குரானுடைய வசனத்தினுடைய சிறப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம் நம்மளோட பிரச்சனைகளுக்காக. ஆனால் குரானின் பக்கம் போகிறது அப்படிங்கிறது 100க்கு ஒரு 5 பேர் போவாங்க. மற்றபடி 99% நபர்கள் திருக்குரானில் தீர்வை தேடுறதே கிடையாது. ஆனால் நம்ம தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களுக்கும் திருக்குரானில் தீர்வு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலாவே சொல்லிட்டான். நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, திருக்குரானில் அதற்கான தீர்வு இருக்குது. எவ்வளோ தேடல்கள் இருந்தாலும் அதற்கான விடையும் நமக்கு திருக்குரானில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கும்போதும் கண்டிப்பாக திருக்குரானில் எல்லாம் தீர்வை வச்சுருப்பான் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரகசியமான ஆயத் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஆயத்தை நம்ம 17 இரவுகள் தினமும் 14 முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் 1000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் தாலா நமக்கு உதவிகளை கொடுக்குறானா. அல்ஹம்துலில்லாஹ். இது எப்பேற்பட்ட நல்வாய்ப்பு பாருங்க நம்ம எல்லோருக்குமே. இப்படி ஒரு குரானுடைய ஆயத்தை ஓதணும் அப்படின்னா நமக்கு உதவிகள் நமக்கு இருந்த இடத்துல அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம எல்லோருமே திருக்குரான் பக்கம் விரையிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு அப்படின்னே நான் சொல்வேன். எனவே உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரி, அன்பு தேவைப்பட்டாலும், ஆறுதல் தேவைப்பட்டாலும், இன்னும் ரிசுக்கு தேவைப்பட்டாலும், வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வழிமுறை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் திருக்குரானின் பக்கம் நீங்கள் நெருங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஆயத் என்ன அப்படின்னா, அதுதான் சூரா அன்ஃபாலில் இடம்பெறக்கூடிய 9வது வசனமாக இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம 17 இரவுகள் 14 தடவை நம்ம ஓத போகிறோம். ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் சலவாத்தை நீங்கள் 3 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அது என்ன ஆயத் அப்படின்னா, இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகதி முர்திஃபீன். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வசனம் தான் உங்களோட அத்தனை தேவைகளையும் உங்களுக்கு முழுமையாக நடத்தி தரும். இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க. நினைவு கூறுங்கள், உங்களை இரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களோட பெரிய பிரச்சனை நடக்கவே நடக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக நடத்தி தருவான். ஏன்னா குரான் ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நமக்கு வானவர்கள் அணி அணியாக நம்ம இடத்துல சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம ஓதும்போது ஆயிரக்கணக்கான வானவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. நமக்கு கண்ணுக்கு வானவர்கள் தெரிய மாட்டாங்க. ஆனால் எப்போதுமே நம்ம கூட சில வானவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் நல்ல அமல்களை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா வானவர்கள் கூட்டத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நமக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, நம்ம தனிமையில் இருந்தால் கூட நம்ம ரொம்ப கண்ணியமாக இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம நிறைய வானவர்களால் கவனிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அல்லாஹும் நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்கான். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். நம்மளை சுற்றி நிறைய வானவர்களும் இருக்கிறாங்க. அதனால் தனிமையில் இருந்தாலும் நம்ம சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 1000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து நியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 17 இரவுகள் ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய தேவையையும் கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள், அதாவது சீயக்காய் தூள், நலங்கு மாவு, ஃபேஸ் பேக், இன்னும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு
அரபி ஓத தெரியாது, தமிழ்லையே முழு குரானையும் ஓதுற மாதிரி தமிழ் குரான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.